ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் டைரிஸ் பிளேலிஸ்ட்டில் இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. என்னுடைய வியூஸை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில் பார்ப்போம் இல்லையா? ஸோ வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சுற்றி கடல், அதுக்கப்புறம் நிறைய மலைகள், நிறைய தென்னை மரங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு கேரளாவில் இருக்கிற ஞாபகம் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட கேரளாக்குள்ள போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள ஊர் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அப்படி தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் மலைகள், தென்னை மரங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் கேரளா ப்ளஸ் கோவா ஃபீலிங் அங்கே ஃபுல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அங்கே இருக்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எல்லாம் சிரித்த முகத்தோட அந்த மொத்த கண்ட்ரியே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக டியூன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோட ஹேய் ஹலோ அப்படி தான் விஷ் பண்ணி சிரித்து பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த டூர் எங்களுக்கு. அடுத்த விஷயம் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் சுற்றி பார்க்கும்போது ஃபிஷரிஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டூரிசம். ஆஹ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உட் கார்விங், ஜெம்ஸ் மியூசியம் அண்டு டீ ஃபேக்ட்ரிஸ் ஆர் டீ பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ உட் கார்விங்கில் வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக உட் கார் பண்ணுற இடம், அந்த பொம்மைகள்லாம் செய்கிற இடம். நாங்கள் போகிற டைம் பொம்மைலாம் எதுவும் செய்யலை. பட் கலர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீலங்கன் கல்ச்சுரல் டான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியான மாடல்ஸில் அவங்க வுட்டில் பொம்மைங்க செய்கிறாங்க. அதுக்கு கலர்ஸ் எப்படி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்லி காமிச்சாங்க. என்னென்னா ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கப்பில் சுடு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பிளேடு ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு அந்த மரத்து மேலே வந்து லைட்டாக சுரண்டுறாங்க. சுரண்டும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தூள் வருது. அந்த தூள் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுடு தண்ணியில் போடுறாங்க. சுடு தண்ணியில் போட்ட உடனே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுது. அது ஒரு கலராக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றுறாங்க அந்த சுடு தண்ணியிலேயே. அந்த ப்ரௌன் கலர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆரஞ்ச் எல்லோயிஷ் கலரில் மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரும்பு ஆக்ஷா பிளேட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதில் திருப்பி வந்து எலுமிச்சை சாறை புழியிறாங்க. அதை வந்து திருப்பி அந்த சுடு தண்ணியில் கலக்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த எல்லோயிஷ் கலரில் இருக்கிறது அப்படியே பிளாக் கலராக மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சாக் பீஸ் பவுடர் எடுத்து அதில் போடுறாங்க. அதை கலந்த உடனே பர்பிள் கலராக மாறுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறுது அப்படின்னு காமிச்சாங்க. அது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை ஒட்டியே வந்து ஒரு ஷோரூம் இருந்தது. அந்த ஒரு டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஞாபகார்த்தத்துக்காக ஒரு சின்ன யானை பொம்மை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ஜெம்ஸ் இருக்குது, ஓகேங்களா, எப்படி மைன் பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ காமிச்சிட்டு திருப்பி லேபில் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எத்தனை வகையான ஜெம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னாங்க. எனக்கு பெருசாக எல்லாமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி, ப்ளூ சஃபயர், அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபெரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது. ஆனால் அதுக்கு இன்னொரு நேம் வந்து கேட்ஸ் ஐ அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு பூனையோட கண்ணை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருந்தது அந்த ஜெம். ஸோ எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இன்னும் ஜெம் டெபாசிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பாறைகளில் நீர் பாயிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதோட மினரல்ஸ்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த பூமியிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்றாங்க ஜேம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதா சொல்கிறாங்க.
அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டீ பிளான்டேஷன்ஸ் அதுவும் ஒரு முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுது. ஸோ நான் பிளான்டேஷன்ஸ்க்குலாம் போகலை, பட் டீ ஃபேக்ட்ரிக்கு போனேன். ஸோ அங்கே வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரிஜினல் டீ அப்படின்னு சொல்லிட்டு, டீ லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஜென்ரலாக என்ன சொன்னார்னா, எங்களோட ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 வீக்ஸ் எடுக்கும். ஆனால் மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து 2 to 3 டேஸில் பண்ணுறாங்க. ஸோ இது ஆர்கானிக் நேச்சுரலாக இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பெனிஃபிட்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிஷ்னலாக நான் சொன்ன மற்ற வீடியோஸ் தாண்டி இந்த விஷயங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அங்கே ட்ராவல் பண்ண டைமில் வந்து நான் சந்தித்த சில மக்கள், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸோட தான் நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் காமனாக சில விஷயம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் பற்றி சொல்லிடுறேன் நான். ஸோ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் வந்து பேண்ட் ஷர்ட்டு இல்லை வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் தான். ஸோ விமன் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்ஸு, ஃப்ராக்ஸு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் வேர்ஸ் தான் நிறையா அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 60+ இயர்ஸ் இருக்க ஃபீமேலுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் தான் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து டீசென்ட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் தே ஃபீல் கம்ஃபர்டபுள் அபவுட் தட். ஸோ அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊரில் கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் மாறிட்டு வருது. பட் தே ஆர் ஆல்ரெடி தேர். ஓகேங்களா? அப்புறம் அந்த அவங்க காமனாக சொன்ன சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அவங்களோட பாலிடிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அ, அரசியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஒழுங்காக வந்து அ, அ, நாட்டை வந்து வழிநடத்தலை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எல்லாருக்கும் பண கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசிலாம் ஜாஸ்தியாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதான் கேட்டேன் சார், போன ஆட்சியில் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, ஊழல்லாம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இது மட்டும் போதாது. நாடு இன்னும் வந்து செழிப்பாக இருக்கணும், நல்லா டெவலப் பண்ணணும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்ணணும், அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல் தித்வா புயல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கடும் வெள்ளம், மலை சரிவு ஏற்பட்டது. அதனால உயிரிழப்புகள் ஆச்சு. அத வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் ஒரு டிரைவர் கூட ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது எதனால மக்கள் அங்கேயே ஸ்டே பண்றாங்க? கவர்மெண்ட் இது எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்கலையா? அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இல்ல கவர்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து வார்னிங் குடுப்பாங்க, அலர்ட் பண்ணுவாங்க மக்கள. நீங்க அங்கெல்லாம் இருக்காதீங்க, வந்துருங்க, வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இடம் தரோம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி மக்கள் வரமாட்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, இல்லை சில பேருக்கு அங்கே ஸ்டே பண்ணுறது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக இருக்கிற சொத்து அங்கே இருக்குது, அதை விட்டுட்டு வரத்துக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எப்போவுமே வார்னிங் கொடுப்பாங்க, சில சமயம் பிரச்சனை வரும், சில சமயம் பிரச்சனை வராது. ஆனால் அந்த புயல் வந்த டைமில் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க, ஒரு சில கிராமங்களே காணாமல் போயிடுச்சு, சின்ன சின்ன கிராமங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னா வந்து அந்த மலைச்சரிவு நடந்த தடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்க்க முடியுது. அதாவது பெரிய மலை இருக்கும். நடுவுல ஒரு பாதை மாரி இருக்கும். செம்மண் பாதை மாரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன ஏரியாஸ். அப்பப்போ போம்போது காமிப்பாங்க, "இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. இந்த பாருங்க, இந்த வீடு வந்து உடைஞ்சு கிடக்கு." அந்த மாரி அதோட இம்பேக்ட்லாம் இன்னமும் இருக்கு. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரயில்வே ட்ராக்ஸ்லாம் இம்பேக்ட் ஆச்சு. அதெல்லாம் நெறைய ரெடி பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சில ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இந்த மலைக்கு நடுவுல வந்து ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குன்னா, சில இடத்துல இன்னும் 100% முடியல. ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க நடக்கிற விஷயம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து நம்ப ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சினிமா அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ சினிமாவை பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுடைய படங்கள்லாம் நிறைய விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா விஜய் படங்கள் பார்ப்போம், ரஜினி, கமல், அதுக்கப்புறம் வந்து விக்ரம் படம்லாம் நாங்கள் விரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் எக்ஸ்பிளிசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்துல எனக்கு வந்து ஐயும் அந்நியனும் ரொம்ப பிடிக்கும், என்னமா நடிச்சிருக்காரு விக்ரம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது தான் ஓகே, நம்ம நாட்டை தாண்டி வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு தமிழ் சினிமா வாட்ச் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது புரியுது.
ஓகேங்களா? அது இல்லாம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் முக்கியமா என்னன்னா, நாங்க போயிருந்த டைம் தான் வந்து மே 2026 போயிருந்தோம் இல்லையா? ஸோ, அப்போ தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஆட்சி அ மாற்றம் வரத்துக்கான ஒரு டைம். ஏன்னா மெஜாரிட்டி சீட்ஸ் இல்லாம இருந்தது. இப்போ இருக்க ஆட்சி. ஓகேங்களா? அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ, அப்போது கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஓகே யார் வின் பண்ண போகிறா? விஜய் தான் வின் பண்ணியிருக்காருலன்னு. ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தேவைப்படுது மெஜாரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதான் கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி நல்லா பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. மக்கள் ஆதரவு இருக்குது. ஸோ சினிமாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ வந்து எப்படி ஆட்சி பண்ண போகிறாங்கன்றது இனிமேட்டு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, எலெக்ஷனில் நீங்களாம் ஓட்டு போட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆமாம். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணா அப்படின்லாம் கேட்டாங்க. ஓகே, ஸ்டாலின்றவர் தான் சிஎம்மாக இருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்லாம் கொஞ்சம். இதோட இந்த பிளேலிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து முடியுதுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all, but what you gonna do for it, how you gonna move for it, what you gonna